குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு ஒரு காமெடி வரும், வடிவேல் காமெடி, இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் நிஜத்திலே நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவினுடைய கணவரும் பிரபல இயக்குனருமான விக்னேஸ்வரன் இருக்கார்ல, இவர் நேற்று இரவு ஏதாவது 7 மணி அளவில் பாண்டிச்சேரி சட்டப்பேரவைக்கு போயிருக்காரு. அங்கே முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க போனதா முதற்கட்டமாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர் அவையில் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசியிருக்காரு. சரி, எதுக்கோ வந்திருக்காரு, ஏன்னா அங்கே ஷூட்டிங்லாம் நிறைய நடக்கும், அது தொடர்பாக அனுமதி எது கேட்க வந்திருப்பாருன்னு நினச்சி அவர் அனுமதி கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசின அப்புறம் தான் அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த ஷீகல் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாப்பா அது அரசுக்கு சொந்தமானது தான் அப்படின்றது, அது என்ன விலை வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அதிர்ந்து போயிட்டார். இது ஹோட்டல் விலைக்கு பொறுத்த வரைக்கும், அதுவும் கவர்மெண்ட் ஹோட்டலுங்க, அது நாங்கள் சுற்றுலாத்துறை சார்பாக வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அது விற்கிறதுலாம் ஐடியா இல்லை தம்பி அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் சரி விற்கலைன்னா பரவாயில்ல, ஒரு ஏதாச்சும் இந்த ஒப்பந்த அடிப்படையில் தருவீங்களான்னு கேட்குறாரு. அப்பையும் அங்கே உள்ளவங்க, இல்லைப்பா அங்கே நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அரசுக்கு சொந்தமானது, தினமும் பல பேர் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொழுதுபோக்கு மையம்னு ஒன்று இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு மையத்தில் வச்சு நான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறேன், அதுக்கு அந்த மாதிரி ஒரு மையம் சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு. அது தாராளமாக பண்ணுங்க தம்பி, அது 4000 பேர் வச்சு நீங்கள் நிகழ்ச்சி பண்ணலாம், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அது புக் பண்ணிங்க, அரசு வசூலித்த கட்டணத்தை விட ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி தரணும், அவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் தம்பின்னு இருக்காங்க. அப்புறமா அந்த பொழுதுபோக்கு மையத்தை போய் பார்வையிட்டு வந்ததா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிற தாண்டி அந்த சம்மந்தப்பட்ட புகைப்படமும் வெளியாயிருக்கு. ஆனால் இது தொடர்பாக விக்னேஸ்வரன் இது வரைக்கும் எதுவும் விளக்கம் தரல, இனிமேல் தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அது திடீர்னு போய் கவர்மெண்ட் ஹோட்டலில் வேலை கேட்குறாரு, ஏன் என்னங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஒரு அரசியல் மோதல் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக நம்ம டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. சமீபத்தில் அந்த அரசியல் மோதலோட வெளிப்பாடு தான் மம்தா பானர்ஜி அவங்களாவே முன் இந்தியா கூட்டணியை நான் வழிநடத்தி கொண்டு போகிறேன் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் இந்தியா கூட்டணிக்கு. அந்த காங்கிரஸோட தொடர் தோல்வியின் காரணமாக அந்த கூட்டணிக்கு நான் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. இதுக்கு சரத்பவார், லாலு பிரசாத் யாதவ் எல்லாமே மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மம்தா பானர்ஜியை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்னு வரும்போது இந்தியா கூட்டணியில் போட்டி போட மாட்டீங்க, காங்கிரஸுக்கு எதிராக போட்டி போடுவீங்க, இந்தியா கூட்டணியில் எதுலையுமே பெருசாக பங்கெடுத்துக்க மாட்டீங்க, உங்களோட அரசியல் ஆதிக்கம் வெஸ்ட் பெங்காலை தாண்டி அந்த அளவுக்கு பெருசாக எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது, ஒரு பக்கம் கூட்டணியில் போட்டி போட மாட்டீங்க, இன்னொரு பக்கம் அந்த கூட்டணிக்கு நீங்கள் எப்படி தலைமையை கேட்க முடியும், கூட்டணியில் போட்டி போட்டிங்க அப்படின்னா அதற்கான அனுபவம் இருக்குது, அதற்கான உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா, கூட்டணியிலேயே போட்டி போடாமல் தலைமை மட்டும் இப்படி வந்துட முடியும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மம்தா நோக்கி எழுந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் பல காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு தீர்மானத்தை போட்டு காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பீகார் காங்கிரஸ் நிர்வாகிகளை சொல்லலாம். இப்போ அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லி தேர்தல் நடக்க போகுது, அடுத்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் நடக்க போகுது இல்லையா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக சொல்லிட்டார், இந்த வாட்டி காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி போட்டு தான் சந்திச்சாங்க, சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டி போடணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார் நேற்றுக்கு. இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்டி நம்மளும் பீகாரில் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அனைத்திலுமே நம்ம தனித்து தான் நிற்கணும். அது தமிழ்நாடு சொல்கிறாங்கன்னு தெரில, அடுத்து தமிழ்நாடு தேர்தல் வரது போகுது இல்லையா, அதுலேயுமே தனித்து நிற்க சொல்கிறாங்கன்னு தெளிவாக தெரில. ஆனால் பீகாரை மையம் பண்ணி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க காங்கிரஸை குறைத்து மதிப்பிடுறாங்க. இப்போ ஹரியானா தோல்வி, மகாராஷ்டிரா தோல்விக்கு அப்புறம் காங்கிரஸோட பேரம் பேச பார்க்குறாங்க, காங்கிரஸுக்கு குறைவான சீட்டுகளை கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதோட வெளிப்பாடு தான் மம்தா பானர்ஜியை லாலு பிரசாத் யாதவ் ஆதரிக்கிறது. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம தனித்து நின்று போட்டி போட்டு நம்மளோட பலத்தை நிரூபிச்சா மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கிற தலைவர்களும் தக்க வைக்க முடியும். ஏன்னா பேரம் பேசி நமக்கு தொடர்ந்து குறைவான தொகுதிகள் ஒதுக்க காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து வீழ்ச்சி தான் வருமே ஒழிய இங்கே அந்த அளவுக்கு நம்மளால முன்னேற முடியாது. ரெண்டாவது, லாலு பிரசாத் யாதவ் கட்சியோட கூட்டணி வச்சதுனால அந்த கட்சியோட அவப்பெயரை நம்ம தான் சுமக்க வேண்டியது இருக்கு. இனிமேல் அதுக்கு தேவையே கிடையாது.
வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலாகட்டும், இனி அனைத்து மாநிலங்கள் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் காங்கிரஸ் வந்து தனித்து தான் நிற்கணும், அப்பதான் நம்ம கட்சியை வந்து முன்னேற்ற முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு கோணமும் சொல்லப்படுது அழகு. இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இப்ப ராகுல் காந்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு அந்த நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு, நீங்க ஒண்ணு இதை பத்தி கருத்து தெரிவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆத்திரத்தை மட்டுப்படுத்தியிருக்காரு. அதே சமயம் மம்தா பானர்ஜி ஒன்றும் பெரிய இந்தியா கூட்டணிக்காக ஒன்றும் பெருசா பண்ணிடல. இவர் வந்து தொடக்கத்திலேயே இந்தியா கூட்டணிக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லிட்டு தான் வந்தாரு. அதற்கு முன்னாடியே இந்த இந்தியா கூட்டணியை தொடங்கின உருவாக்கியதுல முக்கியமான ஒருத்தராக இருந்த பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், அவர் தொடர்ந்து அந்த அமைப்பில இருந்து வெளியேறினாரு, பிஜேபியில சேர்ந்தாரு. அதே மாதிரி இப்ப மம்தாவுக்கு ஆதரவா கருத்து சொல்றாங்கல்ல, சரத்பவார்ல இருந்து லாலு பிரசாத்ல இருந்து, இவங்க யாருமே அந்தந்த மாநிலங்கள்ல கூட பெரிய ஒரு வலுவான தடத்தை பதிக்கல. இந்த நிலையில தான் இவங்க எல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மாதிரி எடுக்கிறாங்க. இதற்கு பின்னணியில பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி மட்டும் வைக்காம இரு, உடனே நான் விட்டுறேன் அப்படிங்கறதான் பாஜகவோட ஸ்டாண்டா கடந்த தேர்தலெல்லாம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் மம்தா கூட அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது வேணும்னே ஒரு புகைச்சலை கலப்புறது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆப்போனன்ட்னா அது கண்டிப்பா காங்கிரஸ் தான். காங்கிரஸினுடைய ஓட் பேங்க்கும் இந்த மற்ற எல்லா கட்சிகளுடைய ஓட் பேங்க்கும் கூட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பெருசா இருக்கு. பிஜேபியை அழிக்கணும் அல்லது பிஜேபியை நீங்க தேர்தலில் இருந்து துடைக்கணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க காங்கிரஸினுடைய துணை இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கருத்து அப்படின்னா, இப்போ மம்தா பானர்ஜி அவருடைய மருமகன் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அது மாதிரி லாலு பிரசாத் மேலே தீவன வழக்கு இருக்குது. அது மாதிரி மற்ற இப்போ சரத்பவார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா கட்சி நிர்வாகி கருத்து சொன்னார்ல, அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. இவங்க எல்லாரும் மேலேயும் மத்திய அரசினுடைய வழக்கு ஒன்று இருக்கிறதுனால இவங்க சொல்கிற கருத்துக்களும் சந்தேகத்துக்குரிய ஒன்றாவே பார்க்கப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய தலைவராக பார்க்கப்படுறது நம்ம மாநில முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். இவர் இந்த விஷயத்துல இது வரைக்கும் எந்த கருத்துமே சொல்லல. கடந்த காலங்களில் தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து எப்போதுமே காங்கிரசினுடைய தான் கூட்டணி இருக்க போறோம் அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லிட்டு வந்தாரு. அவர் தான் முதல் முறையா ராகுல் தான் அடுத்த பிரதமர்ங்கிறத வெளிப்படையா சொன்னார். பிரதமர் வேட்பாளர் நிற்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். ஸோ இவருடைய கருத்து என்னவா இருக்கும், இவர் இதுல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கறதான் பெரிய பேசு பொருளா இருக்கு. நீங்க சொன்னது போல என்னதான் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவை எதிர்த்து தீவிரமா அரசியலை மேற்கொண்டாலும் ஒரு வகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்காரங்களாம் மம்தா பானர்ஜியே பாஜகவோட பி டீம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ ஆனா இது எப்படி இருக்கு பாருங்க, எதிர்க்கவே கூடாது, எதிர்த்தா நீ பி டீம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழகு, இன்னைக்கு தந்தை பெரியார் அப்படின்னு தமிழர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய அந்த பெரியாருக்கு வந்து வைக்கத்தில் ஒரு பெரிய ஒரு நினைவிடமும் அதுக்கான நூலகமும் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வரலாறு கூட இப்போ விமர்சிக்கப்படுது. அதாவது கடந்த 1924 காலகட்டத்தில் வைக்கம், அப்போ திருவனந்தபுரம் சமஸ்தானம், அதில் வைக்கம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிற கோவிலை சுற்றி நடக்கக்கூட உரிமை இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் அங்கே இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான கேரள நபர்கள் வந்து அந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நடக்கணும், எல்லாரும் சமந்தான், கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்னு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அப்போதைக்கு மிக சொற்ப எண்ணிக்கையில மட்டுமே அவங்க போராட்டத்தில் இருந்ததுனால அந்த போராட்டம் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமையில இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அதை அடுத்து அந்த 3 முக்கிய நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் இருந்தபடி தான் அவர் பெரியாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பெரியாருக்கு மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கும் கடிதம் எழுதினாங்க. அதாவது நீங்க வந்தா மட்டும் தான் போராட்டத்துக்கு உயிர் கொடுக்க முடியும், இல்லைன்னா அரசரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போ வந்து பெரியார் இங்கேருந்து அங்கே புறப்பட்டு அங்கே உள்ள மக்களை அதுக்கான தயார்படுத்தி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வச்சாரு அப்படிங்கிறது வரலாறு. இந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் வைக்கம் வீரர் அப்படின்னு பெரியார் அழைக்கப்பட்டார். அந்த இதில் தான் 1994 சொன்னபடி தமிழக அரசு அவருக்கு அங்கே ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அதனுடைய நீட்சியாக தான் கேரளாவில் அவருக்கு ஒரு நினைவிடம் எழுப்பப்பட்டது. அது சரியாக புனரமைக்கப்படாமல் இருந்ததுனால இப்போ தமிழக அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு வந்து 8.25 கோடி ரூபா பணத்தை கொடுத்து அதை புனரமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக தான் இப்போ அந்த ஒரு நினைவிடம் வந்து பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டு அதே மாதிரி இதில் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பேசின முதல்வர் தான் சொல்கிறாரு, யாரை வந்து கடந்த காலங்களில் இங்கே இருக்கக்கூடியவங்க எதிர்த்து யாகம் பண்ணாங்களோ இன்னைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காரு. இது பெரியாரிய ஆதரவாளர்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. பாஜகவோட மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் வந்து சுப்பிரமணியன் சுவாமி. இவர் எது சொன்னாலும் இது பிஜேபிக்காரங்களுக்கு தெரியுமா, எது சொன்னாலும் அந்த கட்சி தலைமை வந்து அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காது. மோடியவே டைரக்டா அட்டாக் பண்ணுவாரு, மோடியவே திட்டுவாரு, எல்லாத்தையும் பண்ணுவார் இல்லையா. இப்போ அதே சுப்பிரமணியன் சுவாமி ஒரு சங்கராச்சாரியாரை ரொம்ப பாராட்டியிருக்கார். இந்த சங்கராச்சாரியார் ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டில் போட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, பூரி சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, நிச்சலானந்த சரஸ்வதி, அவர் வந்து சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்தியாவில் மட்டும்
இங்க இருக்கக்கூடிய நீதித்துறை இன்னும் வலுவா இருந்தது அப்படின்னா மோடியும் சரி யோகி ஆதித்யநாத்தும் சரி எப்போவோ ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீதியில் பேசியிருக்காரு போல. இது அப்பவே நாடு முழுக்க பெரிய வைரலாக போச்சு. ஒரு சங்கராச்சாரியார் டைரக்டா மோடியை திட்டார். முன்னாடியே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது இவர் மேலே. அதாவது பாஜக வந்து தொடர்ந்து இவர் வந்து ஆன்டி பிஜேபின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பல இடங்களை தோத்தது இல்லையா, தோல்விக்கே காரணம் வந்து மோடியோட பேராசை தான். எங்கெங்கெல்லாம் ராமர் ஊர்வலம் நடந்ததோ அங்கெல்லாம் பாஜக தோத்து போச்சு, அயோத்தியாலேயே பாஜக தோல்வி தான் கிடைச்சது, இதுக்கெல்லாம் காரணம் மோடியோட பேராசைன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக பேசியிருந்தார். அந்த அயோத்தியா கோவிலோட இதுக்கே கூட ஒரு போல அந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருந்தது மோடி மீது. அதே எதிர்ப்பை தான் இப்போ இப்படி காட்டியிருக்கார். மோடியும் சரி யோகியும் சரி கண்டிப்பாக ஜெயிலில் வைக்கப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்தியாவோட சட்டத்துறை ரொம்ப வலுவாக இருந்தது அப்படின்னா ஜெயிலில் வைக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கருத்து சொல்கிறார். இந்த கருத்து சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆனதுக்கப்புறம் இவரோட கருத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுப்பிரமணியன் சுவாமி வந்து நல்ல தைரியமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டியிருக்காருப்போம். பொதுவாக பிரதமர் மோடியை இவர் விமர்சிக்கிறதுக்கும் பூரி சங்கராச்சாரியாரை ஆதரிக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னங்கிறது நம்ம ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு பிரதமரே வர்றதில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்குது. நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் அவைக்கு வரமாட்டேங்கிறாருங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த நிலையில தான் பிஜேபியினுடைய கொறடா என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் அனைத்து பாஜக எம்பிக்களும் அவைக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஏன் அப்படின்னா மிக முக்கியமான சட்டங்கள்லாம் இனிமேல் தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு 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 சூசகமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அது என்ன முக்கியமான சட்டம்னு கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். இது வரைக்கும் இந்தியா முழுக்க இந்த திட்டத்திற்கு ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லையா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல். அந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலை கூட ஒரே கட்டமாக நடத்த முடியல, 2 கட்டங்கள் நடத்தினாங்க இல்லையா. லோக்சபா தேர்தல் 7 கட்டங்கள் நடந்துட்டு இருக்க நாட்டில் எப்படி இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் வந்து ஒரே டைமில் லோக்சபாக்கும் சரி ஸ்டேட் அசம்பிளிக்கும் எப்படி தேர்தல் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விவாதமும் இந்த திட்டம் சாத்தியப்படாது அப்படின்ற பல எதிர்ப்புகளும் நாடு முழுக்க எழுந்துச்சு இல்லையா. ஆனால் அதையெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளி முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. ராம்நாத் கோவிந்த் இருக்கார்ல, அவர் தலைமையில் கமிட்டி போட்டு இதை வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணார். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்போ அந்த திட்டத்திற்கு இன்னைக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா பார்லிமெண்ட் செஷன், இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்லேயே இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதை காரணமாக தான் பாஜக கொறடா வந்து எல்லா பாஜக எம்பிக்களுக்கும் தவறாமல் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் கலந்துக்கணும், அடுத்த 2 நாளில் வந்து முக்கியமான சட்டங்களை நிறைவேற போகுது, அதனால் வந்து தவறாமல் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வந்து இப்போ நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாஜக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய ஆண்டுகளில் இது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கான சிக்கல்கள்லாம் ஆராய்ஞ்சு தான் முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை வந்து அவங்களோட முடிவுப்படி எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே மதம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே எக்ஸாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதே ஒரு நீச்சியில் வந்து இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பெரிய சொதப்பலாக முடிய போதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ தான் நம்ம வினோத செய்திகள் அந்த இது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது, இப்படியெல்லாம் நடக்குமாங்கிறது ஒருத்தருக்கு உண்மையிலே இப்படி நடந்திருக்கு. என்னென்னா இப்போ தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒருத்தர் விவேகானந்தர், அவர் வந்து அந்த டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்காரு. அதில் கனரக வாகனம் குறிப்பாக அந்த லாரி இது மாதிரிலாம் டிரைவிங் கொடுப்பார் போருக்கு. அது பயிற்சிக்காக மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் சுற்றி சுற்றி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்கிற போலீஸார் வந்து அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. லாரி வந்து ஹெவி லோடு ஏற்றிட்டு போயிருக்கு, 2000 ரூபா ஃபைன் போட்டு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு தென்காசி போலீஸில். இதனங்க அநியாயமாக இருக்கேன், லாரி என் ஏரியாவில் தாங்க நிற்கிது, வேணா ஜிபிஎஸ் பாருங்கள், இந்த ஆதாரம் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க விசாரிச்சு ஆமாம்மா தப்பாக நடந்திருக்கு, அது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, லாரியை பார்த்துட்டு ஃபைனை போடுங்க, நீங்களே ஒன்று ஃபைனை போட்டிங்கன்னா எப்படி, நான் இப்போ எங்கேயோ இருக்கேன், லாரி ஏரியாவை தாண்டி போனதே கிடையாது, ராஜபாளையத்தில் போய் ஃபைன் போடுறீங்களேன்னு ரொம்ப வைத்தறிச்சலோட பேசுகிறாரு. இது வந்து இப்போ பொதுவாக போலீஸாரனுடைய நடவடிக்கைகள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஓகே பிருத்திவி, இன்னைக்கு நம்ம நிறையா முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.